ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மதர்ஸ் டே. ஸோ இந்த விஷயம் சொல்லணும்னு பார்க்குறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் வந்து ஒரு பொண்ணுடைய லைஃபே ஏமாற்றி அந்த பொண்ணுடைய வாழ்க்கையை சீரழிச்சிட்டான். ஸோ அவங்க அம்மா கிட்ட சொல்லலான்னு போகும்போது அவங்க அம்மா ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க, நான் ஆம்பளை பையனை பெற்று வச்சுருக்கிறேன், பிடிச்சி உள்ளே போடுங்க, 5 வருஷம் கழித்து வெளியே வந்தாலும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எங்கள் சொந்தக்கார பசங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இப்படியும் பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பேரண்ட்ஸ்னால தான் இன்றைக்கி பெண் குழந்தைங்களுக்கும் சரி, வயசானவங்களுக்கும் சரி, பாதுகாப்பு இல்லாமல் போயிடுது. ஸோ நம்ம பெண் குழந்தைக்கு சொல்லித்தரோம், குனியும் போது இப்படி பிடிச்சிட்டு குனியுங்க. ஸோ ஆண்கள் என்ன இன்டென்ஸோட சொல்கிறாங்கன்னு புரிஞ்சு நடந்துக்குங்கன்னு நம்ம சொல்கிறோம். ஆண் குழந்தைக்கு சொல்லித்தாங்க, பெண்களை கண்ணை பார்த்து பேசணும், வாடி பொடின்னு பேசக்கூடாது, பெண்கள்கிட்ட தவறான எண்ணத்தோடு பேசக்கூடாதுன்னு ஆண் குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுத்தீங்கன்னா இன்றைக்கி பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு கொடுமை, வன்கொடுமைலாம் நம்ம நடக்காது, நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்கள் பேரண்ட்ஸ் உங்களை திட்டுறாங்களா, கண்டிக்கிறாங்களா, அது எல்லாமே நல்லதுக்காக தான். ஸோ பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, பிறம்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ உங்கள் பேரண்ட்ஸ் உங்களை திட்டுறது, அடிக்கிறது உங்களை நல்வழிப்படுத்துறதுக்காக தான். ஸோ பிள்ளைகளை வந்து இந்த மாதிரி நான் இப்போ சொன்னேன் இல்லையா, ஒரு ஜெயிலில் இருந்துட்டு வந்தால் கூட பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு பேரண்ட்ஸ் மாதிரி நீங்கள் இருக்க விரும்புகிறீங்களா, இல்லை குழந்தைங்களை நல்வழிப்படுத்தி கொண்டு வரணுன்ற நல்ல பேரண்ட்டாக நீங்கள் இருக்க போகிறீங்களா? இன்றைக்கி மதர்ஸ் டே. ஸோ உங்கள் மதர்ஸ்க்கு பிடிச்சமானதெல்லாம் செய்யுங்க. எல்லாமே செய்ய முடியலனாலும் அட்லீஸ்ட் ஒன்று செய்யுங்க. ஓகே, ஹாப்பி மதர்ஸ் டே. See you in the next video. Bye.